முக்கோணத்திலே 3 வகை இருக்குது. எப்படின்னா அந்த 3 டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்குன்னா நடுக்கோட்டின் நீளம் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது டைப் எப்படி இருக்குன்னா செகண்ட் டைப்பு குத்துக்கோட்டின் நீளம் கொடுக்கப்பட்டிருக்கும். தேர்டு டைப் என்னென்னா இருசம வெட்டின் பேர். ஆனால் பிள்ளைங்கள்லாம் இருசம வெட்டி எதை இருசமமாக வெட்ட வேண்டும்? அடிப்பக்கத்தை இருசமமாக வெட்ட வேண்டும். அப்போ கொஸ்டினை நல்லா தெளிவாக படித்தால் இந்த கணக்கை உண்மையாகவே ஈஸியாக செய்யலாம். ரொம்ப எளிய முறை. இப்போ ரஃப் ஒர்க்காகவே நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்கள். PQ = 4.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் R = 35 டிகிரி, நடுக்கோட்டின் நீளம் அவனே கொடுத்துருக்கான் நடுக்கோட்டின் நீளம்னு. அப்போ இந்த கணக்கு யாரா நடுக்கோட்டின் நீளம்னு அர்த்தம் அல்ல, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரஃப் ஒர்க்கை தான் நம்ம யூஸ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறீங்க. எத்தனை சென்டிமீட்டர் அளவுள்ள? 4.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு. இதுக்கு பேர் என்ன? P, இதுக்கு பேர் Q. நெக்ஸ்ட் சொல்லுங்கள், பாகைமணி தலைகீழ தான் வைக்கணும். எப்படி பாகைமணி தலைகீழ வைப்பீங்க? இதுதான் தலைகீழ். தலைகீழ்னா இப்படி தான். இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த புள்ளியில் தலைகீழ வச்சு 35 டிகிரி. 35 டிகிரின்னா உங்களுக்கு தெரியும், 30க்கும் 40க்கும் இடையில தான் வைக்கணும். 35 டிகிரி இந்த சைடு வைக்கக்கூடாது, ஏன்னா அது குறுங்கோணம், அந்த சைடு குறுகி போக வேண்டும். அப்போ 30க்கும் 40க்கு இடையில் இருக்குது பாருங்கள், 35 ஒரு புள்ளி வைப்பீங்க. ரஃப் ஒர்க்காக காமிக்கிற, தலைகீழ் என்பதற்காக காமிக்கிற முடியும். அப்போ என்ன செய்வோம் தலைகீழ்னா? அப்போ நீட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கிங்க. எக்ஸ்ன்னு பேரிட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ பாகைமணி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கோட்லேயே இந்த பூச்சியில் நீங்கள் வரைஞ்சிங்கல்ல, அந்த கோட்டில் இந்த பாயிண்ட்டை அதே லைனில் தான் வைக்கணும். இப்படி தான் வைக்கணும். வச்சு எத்தனை டிகிரி? 90 டிகிரி. 90 டிகிரி வச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்கிங்க. அதுக்கு ஒயின் பேரிட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான்பா. பேரிட்டுக்கினீங்களா? விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? PQக்கு மைய குத்து கோடு வரைய வேண்டும். ஃபஸ்ட்டு பாகைமணி தலைகீழ வைக்கணும். ரெண்டாவது அப்படியே இதே கோட்டில் வச்சு 90 டிகிரி எடுக்கணும். தேர்டு மைய குத்து கோடு வரைய வேண்டும். மைய குத்து கோடு யாருக்கு? PQக்கு மைய குத்து கோடு. அப்போ என்ன பண்ண, காம்பஸில் முக்கால் பகுதி எடுத்து Pலேருந்து ஒரு வில்லு மேலே, கீழே ஒரு வில்லு, Qலேருந்து மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வெட்டுது பாரு, மேலே வெட்டுச்சு பாரு, அந்த கோட்டு பேருக்கு O. இதை வெட்டுச்சு பாரு, அது G. G1 மனப்படம் பண்ணிக்கிங்க. GO. ஓன்னா ஓ மாதிரியே வட்டம் வரையணும். அதுக்காக தான் இங்கே வச்சு தான் வட்டம் வரையணும், ஜியில் வைக்கக்கூடாது. ஓ இருக்கு இல்லையா, ஓ மாதிரியே வட்டம் வரனாலும் அங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு வட்டம் வரைங்க. எங்கே வைக்கணும்? காம்பஸை ஓலேருந்து Pக்கு காம்பஸ் வைப்பீங்க. வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது Q வழியாக போகும். இது நடுக்கோடு, குத்துக்கோடு, இருசம வெட்டிக்கு எல்லாத்துக்குமே இது பொதுவானது இந்த மெத்தடு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நடுக்கோட்டி நீளம். நடுக்கோட்டி நீளம் ஆர்ஜின் அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ எங்கே வைக்கணும்? நம்ம காம்பஸ் எங்கே வைக்கணும்னா ஜியில் தான் காம்பஸ் வைக்கணும். எத்தனை சென்டிமீட்ரு? 6 சென்டிமீட்டர் எடுத்து காம்பஸில் ஜியில் வச்சு இந்த வட்டத்தை வெட்ட வேண்டும். வட்டத்தை தான் வெட்டணும். ஒரு வயலில் எந்த சைடும் வெட்டலாம், அந்த சைடும் வெட்டலாம். உங்களுக்கு எந்த சைடு முக்கோணம் வேணுமோ அந்த சைடு வெட்டலாம். எனக்கு இந்த சைடு தான் வெட்டணும்னா அந்த சைடு வெட்டலாம். ஆனால் எங்கே வைக்கணும்? ஜியில் வைக்க வேண்டும். ஜியில் வச்சு இங்கே ஒரு வெட்டு வெட்டுறீங்க. வெட்டிட்ட பிறகு இது பேர் என்ன? ஆர். இப்போ இணைச்சி பாருங்கள், யாரை இணைக்கணும்? PR இணைச்சிருங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது? QR இணைச்சிருங்க. கீழே பாருங்கள், சேர்த்த ஒரு முக்கோணம் வந்துருச்சா? அவ்வளோதான். செகண்ட் டைப் பார்க்குறோம், குத்துக்கோட்டி நீளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம QR 6.5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரையணும். அப்போ QR 6.5 சென்டிமீட்டர் ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கிங்க. இப்போ பாகைமணி தலைகீழ தான் வைக்கணும். தலைகீழ எங்கே வைக்கணும்? Qவில் வைக்கணும். எத்தனை டிகிரி? 60 டிகிரிக்கு வைக்கணும். வச்சுட்டு நீட்டாக ஒரு கோடு போடுங்க. அந்த பேர் எக்ஸ்ன்னு கூட பேர் இட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுலேயே தான் பாகைமணி வைக்க வேண்டும். இந்த பாயிண்டில் வச்சுட்டு
90 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் புள்ளி வைங்க, அதை ஒரு கோடு போடுங்க, ஒய்ன்னு பேரிட்டுக்குங்க. பேரிட்டுக்குனே இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? மைய குத்துக்கோடு வரைய வேண்டும். யாருக்கு? கியூஆருக்கு. கியூஆருக்கு மைய குத்துக்கோடுனா காம்பஸில் 3/4 பகுதி அளவு எடுத்துக்கணும். பாதிக்கு மேலே கியூலேருந்து மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு, ஆர்லேருந்து மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண பிறகு இங்கே வெட்டுச்சு இல்லையா, இந்த புள்ளிக்கு பேர் ஓ. கோட்டு துண்டை வெட்டுது இல்லையா, அந்த புள்ளிக்கு ஜி. அப்போ நமக்கு என்ன வருது? ஜிஓன்னு பேர் வந்தது. ஆனால் ஓ வடிவத்தை தான் நம்ம வட்டம் வச்சு வட்டம் வரைய வேண்டும். ஓவில் காம்பஸ் வைங்க, கியூவில் பாயிண்ட்டு பிடிங்க, அப்படியே வச்சு ஒரு வட்டம் வரைங்க. இது 3க்குமே பொதுவானது தான். முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? குத்துக்கோட்டி நீளம் யாருக்கு பாருங்களேன், கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோடு குத்தா நிற்கிது பாருங்கள். இதில் யார் குத்தா நிற்கிறது? இதோ நிற்கிது பாருங்க, குத்தா நிற்கிது. அதை தான் வெட்டணும். அப்போ எத்தனை வெட்டணும்? 4.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஜியில் வைக்கணும். காம்பஸை ஜியில் வச்சு ஒரு வெட்டு வெட்டுங்க. 4.5க்கு வெட்டிட்ட பிறகு அதை நீட்டாக ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டு இப்போ நீங்கள் முக்கோணம் நீட்டாக ஒரு கோடு போடுங்க. இப்போ கோடு போட்டு ஒருவேளை இந்த சைடு முக்கோணம் உருவாக்கினாலும் உருவாக்கலாம், இந்த சைடு முக்கோணம் உருவாக்கினாலும் உருவாக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ இந்த சைடு முக்கோணம் உருவாக்குறேன்னு வைங்களேன். அப்போ இந்த பாயிண்ட் என்னது? இது Q, இது R. அப்போ இது கண்டிப்பாக இது P. அப்போ இணைச்சிருங்க. PQ இணைங்க, PR இணைங்க, இது இணைச்சிருங்க. முக்கோணம் கிடச்சிருச்சா? ஆனால் P எத்தனை டிகிரி? 60 டிகிரின்னு மார்க் பண்ணுங்க. அவ்வளோதாம்மா. தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, BC 6.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் A கொடுத்துருக்காங்க. இருசம விட்டியானது அடிப்பக்கம் BCயை அடிப்பக்கத்தை அவனே கொடுத்துருக்கான், அடிப்பக்கத்தை தான் நீங்கள் வெட்ட வேண்டும், இருசம விட்டியான்றான். CD ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? BC ஒரு கோட்டு துண்டு வரைவீங்க. 6.5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு BC. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பாகைமனை தலைகீழ வைக்கணும். எத்தனை டிகிரி வைக்கணும்? 60 டிகிரிக்கு வைக்கணும் ஒரு புள்ளி. அந்த புள்ளி லைன்லேருந்து ஒரு கோடு வரைங்க, அது பேர் எக்ஸ்ன்னு பேரிட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பாகைமனை அதே லைனில் வைக்கணும். வச்சு 90 டிகிரிக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. 90 டிகிரி மார்க் பண்ணி மேலே ஒரு கோடு போடுங்க, ஒய்ன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? ஒரு கோட்டு துண்டு. ரெண்டாவது தலைகீழ வைக்கணும். பகைமனை தலைகீழ வச்சு கொடுக்கப்பட்ட அளவில் பாயிண்ட்டு குறிப்பீங்க. அதுக்கடுத்தது பகைமனை அதே புள்ளியில் வைக்கணும். இந்த டைரக்ஷனில் வச்சு வரைஞ்சிங்க. தேர்டு பாயிண்ட்டு மைய குத்துக்கோடு வரையணும். யாருக்கு BCக்கு மைய குத்துக்கோடு. அதுலேயும் 3/4 பகுதி எடுத்து Bலேருந்து மேலே 1, கீழே 1, Cலேருந்து மேலே 1, கீழே 1 ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண பிறகு இங்கே வெட்டுது பாரு, இது பேர் O. இங்கே வெட்டுச்சு பாரு, அது பேர் G. ஜிஓன்னு பேர் இட்டுக்கும். எல்லாத்துக்குமே ஜிஓ தான், 3க்குமே. ஆனால் நம்ம எங்கேருந்து வட்டம் வரைய வேண்டும்? O ஃபேஸ் மாதிரி பாருங்கள், ஓவில் தான் வைக்கணும். காம்பஸ் இங்கே வச்சு Bயில் வைங்க. Bயில் வச்சு ஒரு வட்டம் வரைங்க. அது கண்டிப்பாக BC வழியாக போகும். இது 3த்துக்குமே ஒரே டைப் தான். நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? இருசம வெட்டியானது அடிப்பக்கம். அடிப்பக்கத்துலேருந்து இருசம வெட்டியை நம்ம வரையணும்னு சொல்லியிருக்கான். அப்போ பாருங்களேன், இருசம வெட்டியானது அடிப்பக்கம் BCI CD = 4 சென்டிமீட்டர். அப்போது Cயில் தான் நம்ம வைக்கணும், ஏன்னா அவனை CDன்னு கொடுத்துருக்கான். Bயில் வைக்கக்கூடாது, CD. அப்போ Cயில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? 4 சென்டிமீட்ரு அந்த அடிப்பக்கத்தை வெட்ட வேண்டும். அடிப்பக்கம் இங்கேருந்து 4 சென்டிமீட்டர் வெட்டணும். வெட்டிட்ட பிறகு யார் ஜாயின் பண்ணணும்? இங்கே வெட்டினீங்களா, இந்த பாயிண்ட்டும் இந்த குத்துக்கூட நிற்கிது பாரு, வட்டத்தை வெட்டுது பாரு, இந்த பாயிண்ட்டு. இதுதான் இங்கே குழந்தைங்க தப்பு செய்வீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. வட்டத்தை வெட்டுது பாரு குத்துக்கோடு, மைய குத்துக்கோடு. அந்த பாயிண்ட்டு தான் நீட்டாக ஒரு கோடு போடணும். பாருங்கள், போட்டாச்சா? இப்போ இது வட்டத்தை வெட்டுச்சு பாருங்க. வட்டத்தை வெட்டுறதா நம்ம பாயிண்ட். வட்டத்தை வெட்டதில்லை, அது பேர் என்ன? இது B, இது Cனா இது A.
அப்போ இந்த பாயிண்ட்டு பி இணைச்சிருங்க. ஏவி பி இணைச்சிட்டோம். ஏவிசி இணைச்சிருங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தேங்க்யூ.